எத்தனை பள்ளிவாசல்ல ஜக்காத்துக்கான பைத்துல் மால் இருக்கிறது? இப்ப உங்க கணக்குல உங்க ஊர்ல நீங்க சார்ந்திருக்கிற பள்ளியில ஜக்காத்துக்கான பைத்துல் மால் எங்கே? அப்ப அந்த ஜக்காத்தெல்லாம் எங்க? அந்த ஊர்ல நீ எப்படி வசூல் பண்ணுவீங்க? வசூல் பண்ணி எப்படி கொடுப்பீங்க? கொடுத்து எப்படி வறுமையிலிருந்து மீட்டு எடுப்பீங்க? இதையெல்லாம் சிஸ்டமா ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஒவ்வொருவனும் சிறிய மரியாதையோடு இருந்திருப்பான். வட்டிக்கு போய் நிக்கிறாங்க நம்ம சமுதாயம். ஏன் நிக்கிறான்? வட்டி வாங்காத, வட்டிக்கு கொடுக்காத, போய் வட்டிக்கு போய் நிக்கிறாங்க பாருங்க. மகளிர் சுய உதவிக்குள்ள போய் லேடிஸ் நிக்கிறாங்க பாருங்க, பெண்கள் பேங்க்ல போய் நகையை அடகு வைக்கிறாங்க. இதெல்லாம் பேசுறோம்ல வீர ஆவேசமா. அந்த நிலையில் அவனை தள்ளியது யார்? 30,000 ரூபாய் எனக்கு எமர்ஜென்சியா தேவை, எதுவுமே இல்ல, ஏதோ 2 பவுண்ட் இருக்கிறது, கொண்டு போய் அடகு வச்சாதான் கிடைக்கும்னா அதுக்கு போறான். ஏன்னா கூவி கூவி அழைக்கிறானே, இங்க வந்து அடகு வை, நான் இவ்வளவு வட்டியில கடன் கொடுக்குறேன். இங்க வந்து அடகு வை, நான் இவ்வளவு வட்டியில கடன் கொடுக்குறேன். இங்க வா, நான் நகையை அங்க அடகு வச்சிருக்கீங்களா, நாங்க அதை மீட்டி எடுத்து நாங்க வச்சிருக்கிறோம், எனக்கு இவ்வளவு வட்டி மட்டும் போதும்னு கூவி கூவி அழைக்கிறானே. எல்லா மக்களுமே ரொம்ப இல்மு படைத்தவர்களா? எல்லா மக்களுக்குமே வட்டியுடைய சட்டத்திட்டங்கள் தெரியுமா? கொடுக்குறா, எமர்ஜென்சியா தேவை, போய் வாங்குறான். தள்ளியது யார்? தள்ளியது நாம் தான். அக்கீமு ஸலாத்துக்கு பள்ளி இருக்கிறது, ரமலானுக்கு நோன்பு இருக்கிறது, ஜக்காத்துக்கு பைத்துல் மால் எங்கே?